இன்னைக்கு வந்து கோயம்புத்தூர்லேருந்து நம்மக்கிட்ட ட்ரைனிங் கற்றுக்கிறதுக்காக வந்திருக்காரு. அவருக்கு வந்து 1 கிலோ அரிசி புல்லட் அரிசியில் எப்படி பிரியாணி செய்யறது அப்படின்றத இன்னைக்கு ட்ரைனிங் கொடுக்குறோம். அடுப்பத்தை வைக்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். உங்கள் பேருண்ணா? நான் என் பேர் சண்முக சுந்தரம்ண்ணா. நான் கோயம்புத்தூர்லேருந்து வரேங்க. வந்து இங்கே வடி பிரியாணியில் அருமையாக சொல்லி கொடுத்தாங்க, பார்த்துட்டுங்க. எங்கள் ஊர் ஸ்டைலில் வந்து சீரக சம்பா புல்லட் ரைஸில் நான் பண்ண போகிறேன். கொங்கு நாட்டு ஸ்டைல். ஏன்னா நீங்கள் அதுதான் விரும்பி கேட்டு வந்தீங்க. ஆனால் வடி பிரியாணியோட எல்லாமே சொல்லி கொடுத்தாச்சு, பாஸ்மதியில் தம் பிரியாணி சொல்லி கொடுத்தாச்சு. இருந்தாலும் உங்களுக்கு அந்த சீரக சம்பா புல்லட் ரகத்தில் ஒரு தம் பிரியாணி செஞ்சிருமாண்ணா? 1 கிலோ அரிசிக்கு எவ்வளோ என்ன சொன்னேன்? 200 ஊற்றியாச்சாண்ணா? என்ன வதக்கணும்? பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கணும். அதாவது எண்ணெய் பிரியணும். அதேதானே. ஆனா இன்னைக்கு நீங்க தான் செய்றீங்க, இத நான் செய்யல. அளவு சொல்லிட்டேன், செய்முறை சொல்லிட்டேன். நீங்க தானே உட்கார்ந்து வதக்குறீங்க. நீங்க போய் இதே மாதிரி செய்வீங்களா? கட்டாயமா நீங்க பாருங்க, நான் வீடியோ பார்த்து சொல்லுங்கண்ணா. கட்டாயமே இதே மாதிரி செய்ய போறேங்க. சரி அண்ணா சொல்லுங்க. இப்போ அரைப்பழம் எலுமிச்சம்பழத்தை ஆனா புளியக்கூடாது. ஏன் புளியக்கூடாதுன்னா, நான் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன் அப்படி இல்லைன்னா, தயிரும் நமக்கு தக்காளி புளிப்பு 2 வதங்கி அந்த புளிப்பை செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் சேர்க்கணும். வச்சுட்டீங்களா? முக்கியமா கொட்டையோட இருக்கு, அந்த கொட்டைய நீங்க எடுத்துட்டு தான் புளியணும். சரியா? அப்ப தனியா புளிஞ்சு சேர்த்துக்கணும்னா இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் தானே பிரியாணியோட மாற்றமே. ஒரு கொட்டை விழுந்துட்டா கூட நமக்கு அந்த கசப்பு வரும். அப்புறமேட்டு நீங்க செய்யற பிரியாணி கசப்புன்னு சொல்லுவாங்க. எலுமிச்சை பழம் செஞ்ச தவறுக்கு நம்ம பழி ஏத்துக்கணும். சரியாண்ணா? ஓகே. தக்காளி வதங்கி தழை வாசனையும் அந்த மனமும் சூப்பரா இருக்குல்ல? அருமையா இருக்கு. செய்வீங்களா? நம்பிக்கையா செய்வீங்களா? 100% கரெக்டா செய்வீங்க. ஓகேண்ணா. உங்களுக்கு திருப்தியா இருக்காண்ணா இந்த ட்ரைனிங் கிளாஸ் வந்தது? இங்க வந்ததுக்கு அப்புறம் நல்ல திருப்திங்க நமக்கு. சரிண்ணா. முதல்ல கூட வேற மாதிரி எல்லாம் செஞ்சுட்டு இருந்தேன். சரி, உங்க முறை அருமையான முறை. சரி, ஓகே. தாராளமா வரலாங்க. அளவு இதெல்லாம் மறைச்சிட்டேன்னு சொல்றாங்க. யாரும் மறைக்கலண்ணா, நீங்க சரியா புரிஞ்சிக்கல. அதான் இப்ப ஓகேவா? சரி, நீங்க தனியா 1 கிலோ செய்றீங்க. இன்னைக்கு உங்க பிரியாணி தான் நான் சாப்பிட போறேன். ஓகேவா? என்ன சேர்க்க போறீங்க? சின்ன வெங்காயம் அரைச்சி இந்த மாதிரி தக்காளி வதங்கி கறி சேர்த்து, கறி சேர்க்காம கூட முன்னாடி சேர்க்கலாம். சரிங்களா? ஊத்துங்கண்ணே. கொங்கு நாட்டோட சுவையே இந்த சின்ன வெங்காயம் தானே. இந்த சின்ன வெங்காயத்தை சேர்த்து சாப்பிட்டு தான் நீங்க சத்தா சுவையாக்குறீங்க. நாங்க சுவையை தேடி நிக்கிறோம். சரியாண்ணா? மேல பார்க்கும் போது ரைஸ் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. உதிரியா இருக்கா? ஓகே, அப்படி காமிங்க. அப்படியே ஓகேவா? உங்களுக்கு பாருங்க, உங்களுக்கு திருப்தியா? குட்டி பிரியாணி ஸ்டோர் நம்பி வந்தீங்க, சந்தோஷமா இருக்கா? சந்தோஷமா அருமையா நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரி பழகிட்டு போறோம். ஓகேண்ணா. ரைஸ் எல்லாம் பிடிச்சிருக்கா? நம்ம பார்க்க சூப்பரா இருக்கு. பாக்குறதுக்கு மட்டுமே இல்லைங்க, சாப்பிடறதுக்கு